ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா பெல்ஜியம்ல இருந்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்த 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதுதான் வரலாற்றிலே முதல் முறையாக பாத்தீங்கன்னா நேட்டோ நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த பெல்ஜியம், அதுலயும் சொல்ல போனா இது ஒரு யூரோப் கண்ட்ரியா இருந்து இஸ்ரேலுக்கு எதிராக கைது நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதுவரை அப்படி ஒரு நிகழ்வே நடந்ததே இல்லைன்னு சொல்லலாம். இந்த தடவை இவங்க செஞ்சது மத்தவங்க எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹிந்து ரஜப்ல இருந்தே இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஹிந்து ரஜப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன். அவங்க காசால இறந்து போன ஹிந்து ரஜப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தையுடைய பேர்ல தான் அந்த ஃபவுண்டேஷனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய வேலையே என்னன்னா காசால நடக்கக்கூடிய இனப்படுகொலை, அதுக்கு காரணமான இஸ்ரேல் ராணுவம் யாரெல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க பேரு, அட்ரஸ், அவங்களுடைய ஐடி எல்லாத்தையும் போட்டு அவங்க எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க, அதாவது காசா விட்டு வெளியே இஸ்ரேலை விட்டு ஏதாவது நாடுக்கு போறாங்கன்னா அந்த நாட்டுல இருந்து என்ன பண்றாங்க, அந்த நாடுகளுக்கு அமுச்சு விட்டு பாருங்க இப்படி ஒரு கிரிமினல் உங்க நாட்டுக்கு வந்திருக்கா, அவனை கொஞ்சம் கைது பண்ணுங்க, அவன் மேல ஐசிஜேல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மொத்தத்துல காசாக்குள்ள வந்த எல்லா இஸ்ரேல் ராணுவத்துக்குமே ஐசிஜேல இருந்து ஐசிசில இருந்து வழக்கு போட்டாச்சு. அதனால பாத்தீங்கன்னா இன்னார் காசால போர் செஞ்சாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரூஃப் மட்டும் இருந்தா போதும், அவங்க யாரா இருந்தாலும் இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்களை கைது பண்ணலாம். அப்படி பாத்தீங்கன்னா ஹிந்து ரஜப் இந்த 6 மாசத்துல பல தடவை இந்த நபர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு வந்த போது கூட என்ன பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்திருப்போம். ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தானுங்க. அந்த மாதிரி வெவ்வேறு நாடுகள்ல இருந்து இஸ்ரேலுக்காக போரிட்டு ஒரு லீவ்ல என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் அவங்கவுங்க நாட்டுக்கு வந்திருப்பாங்க. சிலர்லாம் டூரிஸ்டுக்கெல்லாம் போயிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் என்ன பண்ணியிருந்தாங்க, ஹிந்து ரஜப் கண்டுபிடிச்சு வழக்கு தொடுத்தாங்க. அந்த நாடுகள்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே கைது பண்ணவே இல்லை. இந்த 6 மாசத்துல முதல் தடவையா பெல்ஜியம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னைக்கு 2 பேர்த்த கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கைதி நேத்தே நடந்துருச்சு. நடந்ததுக்கு பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நெத்தன்யாஹுடைய தரப்புல இருந்து இஸ்ரேல் கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்காக பேசி அதுக்கப்புறம் அவங்களை என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேலுக்கு வர வச்சிருக்காங்க. அதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜாமீன்ல வெளியிட்டு இருக்காங்க. நீங்க வெளியே ஊருக்கோ இல்ல வெளிநாடுக்கோ மறுபடியும் போனீங்கன்னா உங்களை கைது பண்ணுவோம், நீங்க ஒழுங்கு மரியாதை எங்க போயிருக்கிறீங்கன்னா இஸ்ரேலுக்கே போயிருங்கன்னு சொல்லிட்டு இப்ப அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு நிகழ்வு நடந்ததை ஹிந்து ரஜப் சொல்லியிருக்காங்க. இவங்க மத்த நாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காங்க. எங்களை பொறுத்தளவுக்கு அவங்க இனிமேல் ஐசிசி எந்தெந்த நாடுகள் எல்லாம் பின்பற்றாங்களோ அந்த நாடுகளுக்கு அந்த இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க வரக்கூடாதுங்கிறதா முதல் கட்டமா கைது பண்ணிருக்காங்க. ஒரு நாள் வச்சுட்டு வெளியிட்டு இருக்காங்க. இனி அவங்க மத்த நாடுகளுக்கு போற கூட பயப்படுறாங்க. இஸ்ரேல் ராணுவத்திலிருந்தே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப இஸ்ரேல் கவர்மெண்ட் தயவு செஞ்சு யாரெல்லாம் இந்த காசா போர்ல பங்கேற்றீங்களோ அவங்க எல்லாம் காசா போர் முழுசா முடியற வரையும் வெளியே போகாதீங்க. கண்டிப்பா வெளிநாடுகளுக்கு போறது உங்களுக்கு பிரச்சனை, நாம வேற வழி இல்லாம அந்த பிரச்சனையை வேற சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு நிலைமையை இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கிறது சர்வதேசத்தையே திரும்ப பார்க்க வச்சிருக்குன்னு சொன்னோம். சர்வதேசத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்குன்னு சொல்லும். அதுலயும் ரொம்ப முக்கியமாக இவர்களெல்லாம் இனப்படுகொலையாளர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அப்ப காசால இவங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதை உலகத்துக்கு காமிச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக காசால மக்கள் இறந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுக்காக போராடக்கூடியவர்கள் வெளியிருந்து செய்யக்கூடிய முயற்சியின் காரணமாக காசா மக்களுடைய இறப்புக்கான ஒரு நீதி கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் போர் நிக்கிற வரையும் எத்தனையோ துன்பத்துல இது ஒரு பாத்தீங்கன்னா ஆறுதலான ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு. முதல் முறையாக இந்து ரஜபுடைய ஃபவுண்டேஷனுக்கு கிடைச்ச வெற்றியாக இது பார்க்கப்படுது. அப்புறம் அடுத்து நம்ம 2வது செய்தி பாத்தீங்கன்னா, அது இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு பைத்தியக்காரர்கள், அவங்க முட்டாள்தனமா தான் முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பகிரங்கமா பேட்டி கொடுத்திருக்காங்க. இதை நம்ம அப்படியே பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன உடனே இஸ்ரேலை இவங்க கோச்சுக்கிட்டாங்க, இஸ்ரேலுக்கு இனிமேல் உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு நாம ஒன்றும் பைத்தியம் இல்லை. அதனால இவங்க நடிப்புக்காகத்தான் இப்படி சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்ல வைக்கிற அளவுக்கான ஒரு அழுத்தம் அமெரிக்கா மேல வந்திருக்கு. அமெரிக்கா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அமெரிக்கா சொல்லிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் இதுவரை அமெரிக்கா அதை பகிரங்கமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜோ பைடன் இருந்த போது. ஆனா ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதை பகிரங்கமா சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி இப்போது அவங்க பகிரங்கமா சில விஷயத்தை கூட சொல்ல முடியாம அவங்களே இஸ்ரேலை திட்டுற மாதிரியான சில வார்த்தைகளை சொல்ற அளவுக்கு மற்ற நாடுகள்ட்ட இருந்து அழுத்தம் வந்திருக்கு. 30 நாடுகள் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. இஸ்ரேல் செய்யறது எல்லாமே அராஜகம், அவனை முதல்ல போர் நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுக்கறதுனால இந்த நேரத்துல அமெரிக்கா பகிரங்கமா சப்போர்ட் பண்ண முடியாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆமா இஸ்ரேல் முட்டாள்தனமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒரு பைத்தியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க.
இருந்தாலும் அவங்களுக்கு போக வேண்டிய ஆயுதங்கள்லாம் போயிட்டு தான் கிடக்குது. சமீபமா இந்த ஒரு 4 நாளைக்குள்ள மட்டும் பாத்தீங்கன்னா 500 மில்லியன் US$ அளவுக்கு ஆயுதங்கள் போயிருக்கு. எதுக்குடா இவ்வளோ 500 மில்லியன் அளவுக்குலாம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்களே வந்து போய் சவுதியில, அதுக்கப்புறம் அரபு நாடுகள் UAE இங்கெல்லாம் போய் தான் பிச்சை எடுத்துட்டு வந்தாங்க. அமெரிக்கா அங்கெல்லாம் போய் வர்த்தகத்துக்கு பேசிட்டு டீல் போட்டுட்டு காசை வாங்கிட்டு வந்துட்டு அந்த கத்தார் டீ ஆகட்டும், சவுதி டீ ஆகட்டும், UAE, ஜோர்டான் இங்கிருந்து வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் இங்க நோகாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுக்கு ஆயுதமா கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஆயுதத்தை வாங்கி என்ன சாப்பிடவா போறாங்க? அந்த ஆயுதத்தை போருக்கு தான் பயன்படுத்த போறாங்க. யார் மேல போர் செய்வாங்க? ஒரு பக்கம் இஸ்புல்லாவை போட்டு அடிச்சு ஒரு வழி பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் காசாவை சொல்லவே வேண்டாம், பில்டிங்கை கூட விட்டு வைக்கிறது இல்ல. அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கு வேற 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேசி அதை வேற தனியா செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வான் தாக்குதல் பண்ணா பில்டிங் முழுசா வந்து சிதையாது, அது வந்து ஓரளவுக்கு வந்து அடிபட்டு ஒரு மாதிரி விழுந்து கிடக்குமோ தவிர மிச்ச மீதி பில்டிங் நிக்கும்ல, அந்த பில்டிங்ல போய் இருக்கிறாங்க மக்கள், குடியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு பில்டிங்கா நேர்ல போய் புல்டோசரை வச்சு இடிக்கிறதுக்கு வேற 5000 ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்காங்க, கான்ட்ராக்ட் பேசியிருக்காங்க. ஒரு பில்டிங் இடிச்சா 5000 ரூபாய்ட்டு. இந்த மாதிரி இடிக்கிறதுக்கு, அங்க அழிக்கிறதுக்கு, இந்த மாதிரி அக்கிரமமான காரியத்தை செய்யறதுக்கே 500 மில்லியன் US$ என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இப்படி காசையும் ஒரு பக்கம் கொடுத்துருவாங்க, இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி நடிக்கிற வேலையும் வந்து அமெரிக்கா செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா ரஷ்யா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா கசாரெக்ஸ் 2025 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ஒரு கடல் பயிற்சியை வந்து தொடங்கியிருக்காங்க. கடற்பயிற்சினா வந்து பாத்தீங்கன்னா ஈரானு, சைனா, ரஷ்யா 3 பேரும் சேர்ந்து கடற்வழியில வந்து பயிற்சி செய்யறதுக்காக, எப்படி வந்து எதிரிகள் வந்தா நம்ம வந்து கடற்போர் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பாக்குறாங்க. ஏன் இவங்க அதிகமா கடற்போரை பாக்குறாங்கன்னா, இவங்களுக்கு எதிரிகள்லாம் யாருன்னா இஸ்ரேலு, அமெரிக்கா இவங்கெல்லாம் தான். அதே மாதிரி UK இவங்களெல்லாம் சொல்லலாம். ஆனா இவங்கெல்லாம் எப்படி வந்து சண்டை போடுவாங்கன்னா, அவங்க இங்கேயோ இருக்கிறாங்க, இவங்க இங்கேயோ இருக்கிறாங்க, இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் அப்படிங்கிறது அதிகமா கடற்போர் மூலமா தான் வந்து நடந்திருக்குதுங்கிறதுனால அதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. நல்லா தெரியும், அமெரிக்கால இருந்து கடைசியா ஈரான் அடிச்சாங்களே, அடிக்கும் போது மேல இருந்து B2 பாம்பரை போட்டாங்க. 2வது கடல் வெளியாக வச்சிருக்கக்கூடிய போர் கப்பல் இருந்து அட்டாக் பண்ணாங்க. இந்த 2 அட்டாக் தான் அமெரிக்கா பண்ணாங்க. அப்ப அமெரிக்கா வந்து ஈரான் அடிக்கிறதுக்கே கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி அந்த கப்பல்ல இருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க, அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க. அப்ப கப்பல்ல வரக்கூடிய விஷயங்களை, அந்த கடல்ல வரக்கூடிய விஷயங்களை தாக்கறதுக்கு தான் முதல்ல இவங்களுக்கு பயிற்சி வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் ஈரானுக்கு வந்திருக்குது. ஈரானும் ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து பார்த்தா எவ்வளவு பொருளாதார தடை போட்டாலும் சரி, ஈரானோட ரஷ்யாவும், ரஷ்யாவோட ஈரானும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி உறவாடி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரும் இடைஞ்சலாக இருக்கு. 500% வந்து பாத்தீங்கன்னா வரி போட்டிருக்காங்க. ரஷ்யாவோடு யாராவது வந்து ஏதாவது இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணீங்கன்னாவோ இல்ல கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாவோ உங்களுக்கு 500% வரின்னு இருக்காங்க. நினைச்சே பார்க்க முடியாது 500% எங்க இருக்குது. அப்படி 5 மடங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வரியை போட்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் மீறி இந்த பயிற்சி நடக்குதுங்கிறதுனால வந்து இன்னைக்கு ரொம்பவே ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொளியில சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.